ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரீசனிங் அபிலிட்டியில் வரக்கூடிய ஒரு செக்ஷன் ரீசனிங் அபிலிட்டி. சரி, இப்போது இந்த கேலண்டர் ப்ராப்ளம். ஸோ கேலண்டர் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எந்த ஒரு டாப்பிக்குமே பேசிக் திங்ஸை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பேசிக் திங்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வந்து கான்செப்ட் பில்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது சால்வ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கே சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக் கொஷின்ஸே சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். சரி, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். சரி, இப்போ கேலண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வரும்? டே அப்படின்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ரெண்டாவது வீக், மூணாவது மந்த்து, நாலாவது இயர், அஞ்சாவது டேட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேலண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு ஞாபகம் வரும். சரி, ஃபஸ்ட்டு டே அப்படின்னு போகும்போது டே அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டே அப்படின்றது என்னென்னா 7th பார்ட் ஆஃப் எ வீக். ஓகே, 7th பார்ட் ஆஃப் எ வீக் ஒரு டே. ஓகே, ஸோ 7 நாள் சேர்ந்தது ஒரு வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒரு டே வந்து 7th பார்ட் ஆஃப் எ வீக் அப்படின்னு சொல்லலாம். இட் ஹஸ் 24 hours. இட் ஹஸ் 24 hours. ஸோ ஒரு டே அப்படின்றது 24 hours. இது வந்து கேலண்டரோட வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட். ஒரு கேலண்டர் அப்படின்னு எடுத்துகிட்டா அதோட ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வீக்குன்னு அப்படின்னு போகும்போது சரி, இப்போது ஒரு வீக் அப்படின்னு எடுத்துட்டா 52nd பார்ட் ஆஃப் எ இயர். 52nd பார்ட் ஆஃப் எ இயர். சரிங்களா? ஒரு வீக் அப்படின்றது 52nd பார்ட் ஆஃப் எ இயர். அதாவது குரூப்பிங் ஆஃப் 7 days இப்படின்னு சொல்லலாம். குரூப்பிங் ஆஃப் 7 days. ஸோ இதையும் வந்து வீக் அப்படின்னு சொல்லலாம். குரூப்பிங் ஆஃப் 7 days அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது அந்த 7 days என்னென்ன? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இதுதான் வந்து அந்த 7 days அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு வீக் அப்படின்றது இந்த 7 நாளை சேர்த்து தான் ஒரு வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு மந்த்து. மூணாவது விஷயம் வந்து மந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மந்த்து. சரி, மந்த் அப்படின்றது என்ன? 12th பார்ட் ஆஃப் த இயர். 12th பார்ட் ஆஃப் எ இயர். 12th பார்ட் ஆஃப் எ இயர். ஓகே, ஒரு இயர் அப்படின்னா 12 மாதம் இருக்கும். சரி, இப்போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் ஒரு டேஸை வந்து அது வந்து வச்சுருக்கோம். சரி, அது எத்தனை டேஸாக இருக்கணும்? சில மாதம் வந்து 28 days இருக்கலாம், சில மாதம் 29 days இருக்கலாம், சில மாதம் 30 days இருக்கலாம், சில மாதம் 31 days இருக்கலாம். ஸோ அப்போது மந்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து 12th பார்ட் ஆஃப் இயர் அப்படின்றது. ஸோ இட் ஹேஸ் 28 days, 29 days, 30 days ஆர் 31 days இப்படி இருக்கலாம். சரி, அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள், ஜனவரி அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு எத்தனை டேஸு? 31 days. சரியா? ஜனவரியில் 31 days. ஃபெப்ரவரின்னு எடுத்துக்கும்போது பிப்ரவரி வந்து இப்போது ஒரு வருஷத்தை வந்து 2 வருஷமாக ஒரு வருஷத்தை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டினரி இயர் சொல்லலாம். அப்படின்னா லூனார் இயர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம். சரி, பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா லூனார் இயர், அதாவது ஆர்டினரி இயர். லூனார் இயராக இருந்ததுன்னா பிப்ரவரி எவ்வளோ நாள் இருக்கும்? 28 days இருக்கும். இதே லீப் இயராக இருந்தால் 29 days இருக்கும். சரிங்களா? அப்போது லூனார் இயராக இருந்தால் 28 days, லீப் இயராக இருந்தால் 29 days வரும். சரி, நெக்ஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரி ஆச்சா? அப்போ மார்ச் வந்து 31 days. ஏப்ரலில் 30 days. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கேலண்டர் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஒரு மாதத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குதுன்னு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேன்னு வரும்போது 31 days. ஜூன் வந்து 30 days. அப்புறம் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 31 days. ஆகஸ்ட்லேயும் 31 days. ஓகே, நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் வந்து 30 days. அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா 31 days. நவம்பரில் 30 days அண்ட் டிசம்பரில் 31 days. ஸோ அப்போது ஒரு மாதத்துலேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டா தான் இந்த மாதிரியான கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
சரிங்களா? சரி, இப்போது இந்த வீடியோவில் கேலண்டர் ரிலேட்டடாக சில பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.